எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. சும்மா ஜாலியா வந்து ஃபன் மூவி பார்த்தா படம் சூப்பரா இருக்கும். டெக்னிக்கலெல்லாம் பார்த்தா பார்க்கலாம் கூடாது. ஜஸ்ட் கம் அண்ட் ஃபன். அண்ணா நீ சொல்ல போறியா? இவரு என்ன வயசு ஆகுது? 5 மாசம் ஆகுது. இவர் வந்து பாக்குறாரு. அந்த சாங்குக்கெல்லாம் மகாராயா குச்சி வந்தாரு. அப்பா விஜய் பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு. விசில் போடு பாட்டு என் புள்ளது எனக்கு பிடிச்சது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது. என் முதல் வருது பாரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ரெண்டாவதும் பிடிச்சிருக்குது. என் பிள்ளை நல்லா விளாடி இருக்கா. நாங்கள் நல்லா இருப்போம் நினச்சிக்கிறாரு. நல்லா இருக்குது. ரெண்டு விஜய்ல எந்த விஜய் புள்ளது கொஞ்சம் பரவாயில்லப்பா. நடிப்பார்ப்பா. எப்படி இருந்தாலும் ஒரு படம் வரும்பா. ஒரு படம் வரும். தாராளமா நான் உயிரோட என்ன பார்ப்பேன்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா விஜய் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. சிவகார்த்திகை லாஸ்ட் சீன் வரது கேப்டனை காமிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டிக்கெட் கிடைக்கல. சரி இவங்க வரணும்னா கொஞ்சம் ரஷ் கம்மியாகணும். இன்னும் ஜனங்க அதிகமாக தான் அவங்களை எப்படி கூட்டிட்டு வர முடியும். அதனால தான் பார்த்து பொறுமையாக கூட்டிட்டு வந்து போர் அடிக்கல. போர் அடிக்காம என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு கில்லி படத்துல வந்த அந்த ஹாப்பினஸ் இப்போ திருப்பி விஜய் கிட்ட கம்பேக் வந்திருக்கு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. அவர் இதுக்கப்புறம் அரசியலுக்கு போனாலும் சரி, இங்கே போனாலும் சரி, அவரோட ஃபுல் சப்போர்ட் விஜய்க்கு மட்டும்தான். விஜய் தவிர வேற யாரும் கிடையாதுன்றதை இந்த படத்தை வச்சு நல்லா காமிச்சிட்டார். எல்லாமே முடியாதே சார். அவர் எப்பவுமே சினிமா ஃபீல்டில் முடிஞ்சதுனாலும் இப்போ கில்லி படம் போட்டாலும் தியேட்டர் ஃபுல்லாக வழியுதே. அப்போ கில்லி எப்போ வந்துச்சு? அதுக்கு இருக்கிற மூவி இந்த படத்துக்கும் எப்பவுமே இருக்கும். விஜய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல செலிப்ரேஷன். 10th டே வந்து வெற்றி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஃபேமிலியோட வந்திருக்கோம். 3rd டைம் நாங்கள் பார்க்குறோம். படம் என்ன இருக்குன்றது இல்ல. விஜய் நடிச்சுக்கிற நடிப்பே பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. இது வரையிலும் அந்த மாதிரி ஒரு இதுவே நடிச்சது இல்லை கேரக்டர். ஒய்ஃப் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அப்பா அம்மாவை கூட்டிட்டு போகிறோம். விஜய் தான் தளபதி தான். ஸோ செம்ம மாசாக இருந்தது. சூப்பராக கிளாஸாக இருந்தது. ஒரு வந்து வில்லன், இன்னொன்று வந்து ஹீரோ. எனக்கு வில்லன் தான் செம்மையாக இருந்தது. ஜீவன் கேரக்டர் தான் செம்மையாக இருந்தது. செம்ம என்டர்டைன்மெண்ட். 3 மணி நேரம் போனதே தெரில. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். நானும் ஒய்ஃபும் பார்த்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ திருப்பி 2வது டைம். எனக்கு விஜய் தான். ஃபுல்லாக விஜய்க்காக வந்தது தான். அவங்கெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. மேபி வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ரசித்து பார்த்தது டிஏஜிங் பண்ணது நல்லா இருந்தது. ஸோ ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது இப்போ கூட நான் இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ரீல்ஸில் டெய்லி பார்த்துட்ருக்கேன். திரும்பி பார்த்துட்ருக்கேன். பட் இனிமேல் பார்க்க முடியாது. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு நல்லது. யோகி பாபோட அந்த ஜவஹர்லால் நேரு அப்படி கலாய்க்கிறது நல்லா இருந்துச்சு. தளபதி நல்லா இருந்தாங்க. இளைய தளபதி நல்லா இல்லை. யங் விஜயோட அப்போனண்ட் கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் அப்பப்போ கோபம் வந்தது. சென்டிமெண்ட்டாகவும் நல்லா இருக்கு. உண்மையாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர். விஜய் வந்து இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. விஜய் ஃபேன்ஸ் நாங்கள் சொல்கிறத விட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்ணு தெரியாதவங்க பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குது. எங்கள் விஜயெல்லாம் இந்த விஜய் அந்த விஜய்லாம் பிரிக்கவே முடியாது. எத்தனை வாட்டி வந்தாலும் காட் விஜய் தான். எனக்கு இந்த கோட் படத்தில் 2 சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஒரு பிடிச்ச கிரிக்கெட் ஃபேன்னா அது பிடிச்ச டோனி இருந்தாங்க. அதனால கோட் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு விஜயும் நல்லா தான் ஆக்ட் பண்ணாங்க. பிடிச்சது அப்படின்னா ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வில்லனிசம் மாதிரி இருந்துச்சு. ஒரு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் ஓகேவா இருக்கும். ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலாக ஒரு பேக்கேஜாக நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு விஷயம்னா பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. விஜய் நல்லா யங்காக இருக்கிறாரு நிறைய விஷயம். அப்புறம் அந்த டிஏஜிங் கொஞ்சம் செட் ஆகலை. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். காந்தி விஜய் தான் நல்லா இருந்துச்சு. அதான் ட்ரூவாகவும் இருந்தார். நல்லா இருந்துச்சு. சைக்கோ கேரக்டர் கொஞ்சம் பரவாயில்ல. எஸ்கே கேமியோ பிடிச்சிருந்து. ட்ரிஷா கேமியோ கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா சீனும் நல்லா இருக்கு. சின்னவர் நல்லா ஃபைட் பண்ணுறாரு. அவங்க பிள்ளை நல்லா ஃபைட் பண்ணுறாரு. போர் அடிக்காம இருக்கு. லாஸ்ட்ல அந்த தோனி என்ட்ரிலாம் கத்தி தொண்டை காலி எல்லாருக்கும் இங்க அதெல்லாம் மாசா இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்கா போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. வந்து நம்ம பார்க்கும்போது தான் அதோட இதெல்லாமே புரியும். நம்ம முன்னாடியே ரிவைல் பண்ணிட்டா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அப்போ நம்ம வந்து பார்த்தா தான் பிடிக்கும். த்ரிஷா டான்ஸ் தான். வேற என்ன சொல்ல முடியும். த்ரிஷா டான்ஸ் சூப்பராக இருந்தது. அதுதான் நம்மளுக்கு பிடிச்சது. ரிவ்யூ பார்த்ததுக்கு படம் பார்த்தது ஓகே பெட்டராக தான் இருக்கு. ரிவ்யூவில் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் பார்த்ததுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஜய் தான்.
தளபதி தான் இளைய தளபதியோட தளபதி தான் பிடிச்சி. நல்லா இருக்குது இந்த படம். இதோட 2வது வாட்டி நான் பாக்குறேன். ஏய் ஆமா நல்லா இருக்கு படம். லாஸ்ட் சீன் ஃபைட்டிங் ரொம்ப பயங்கரமா இருந்தது. விஜய் தளபதி ஃபைட் படம் சூப்பரா இருந்தது. அங்க லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் தாங்க தலை சூப்பர். படம் சூப்பர் பயங்கரமா இருக்கு. செகண்ட் டைம் பாக்குறேன். செம்ம என்ஜாய் பண்ணிருக்கு. தளபதி பக்கான ஆக்டிங், வெங்கட் பிரபு சரியான பிரில்லியன்ட் டைரக்ஷன், யுவன் சங்கர் டெரிஃபிகன் பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து 9 out of 10. சூப்பரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது எல்லா ஃபைட் சீனும் நான் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா நல்லா இருந்தது. விஜயோட காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விஜய் நல்லா டான்ஸ் ஆனாரு. ஃபர்ஸ்ட் விஜய் தான் நல்லா இருக்கு. போர் அடிக்காம போச்சு. படம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. நல்லா பசங்க கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த கேமியோ ரோல்லாம் சூப்பரா இருந்தது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. சிவகார்த்திகேயன், த்ரிஷா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லா கேமியோவும் நல்லா இருந்தது. ஆப்வியஸ்லி காந்தி விஜய் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இல்ல அதெல்லாம் இல்ல. 1 வீக் அப்புறம் கூட சூப்பரா இருக்கு தியேட்டர். நல்ல கலகலம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ரிவ்யூஸ்லாம் பார்க்கல ப்ரோ. நான் விஜய் ஃபேன் தான். ரிவ்யூஸ் எதுவுமே பெருசாக கேட்காம தான் மூவி வந்தேன். மூவி சூப்பராக இருக்கு. 2 பேரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. விஜயோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். அவ்வளோ நல்லா இருக்கு. கதை அம்சமும் நல்லா இருக்கு. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ஒன்று லாஸ்ட் படமாக இருக்கவே மிஸ் பண்ணுறோம் இந்த வாட்டி. இதேமாரி படம் நடிக்கணும் இந்த வாட்டி. இந்த படத்தில் என்ஜாய். சாங் நல்லா இருந்தது. விசில் போட அப்புறம் லாஸ்ட் சாங் நல்லா இருந்தது. அப்புறம் தளபதி ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஒரு சீனில் வந்து கை வச்சு தழுவார். அந்த சீன்லாம் பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. ரசித்து பார்த்தோன்னா எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் 4வது வாட்டி பார்க்கணும் கொஞ்சம் லாஜிக்லாம் நிறைய மிஸ்டேக் ஆகுது. அதான் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி 2 தளபதியும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. இல்லை நான் எதை சொல்கிறது, எதுவும் சொல்ல, ரெண்டுமே சூப்பராக இருக்கு.